சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியே ஆகணும். அவ்வளவு கல்யாணம் பண்ணியா? ஆமா, இதெல்லாம் இனிமேல் லைஃப் பண்ணு. மணி விட்டு பாத்ரூம் அவே நிலைன்னு போட்டாங்க. வீட்டுக்காரங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்கிட்ட. அப்படியா? அப்போ நான் சொன்னேன், அம்மா இது தமாசுக்கு பேசுனது அப்படின்னேன். மீன் பேஜ்லேருந்து என்கிட்ட சண்டை போடும்போது அவன் ஓப்பனாக சொல்கிறான், நீ முடிஞ்ச உனக்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்று நீ ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணி சாகணும், இல்லைன்னா சோஷியல் மீடியா விட்டு போகணும். இந்த 3 ஆப்ஷன் தான் உனக்கு. உன்னை முடிக்க சொல்லிட்டாங்க. எல்லா மீன் பேஜுக்கும் காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 67 மீன் பேஜுக்கு காசு போயிருக்குதான். அம்மா வணக்கம்மா. நாங்கள் வீடெல்லாம் நாங்கள் எல்லாமே காமிச்சிட்டோம், என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் இது பண்ணிட்டோம். ஆனால் இந்த ரூமுக்குள்ள வரப்போ நீங்கள் இல்லாமல் எப்படி நாங்கள் இங்கே வருது? ஓகே, 2 பசங்களும் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? 2 பிள்ளைகள் எனக்கு தங்கம் தான். அப்போ தங்கச்சி கோச்சிப்பாங்க பார்த்தீங்களா? 2 மாட்டி விட்டுனோம். பாசம் தான் இருந்தாலும் அது அடுத்த வீட்டு பிள்ளை தானே. நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கு. இதுதான் நம்ம 2 பிள்ளைகளும் தான் ஆம்பளை பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைகள். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த கஷ்டம்லாம் பண்ணிட்டு இப்போ 2-3 பேருமே வந்து கிட்டத்தட்ட நல்ல செட்டில்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கஷ்டம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறக்க முடியுமா? ஒரு நாள் மறக்க முடியாது. ஸோ அந்த அந்த கண்ணீர்லாம் இப்போ ஆனந்த கண்ணீராக இருக்கும் பொழுது இப்போ சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க லைஃப் தான் நினைச்சு கஷ்டமா இருக்கு. சரி, என்னால அதுதான் மறக்க முடியாது. நான் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கையில கூட இவ்வளவு கஷ்டப்படலை. இப்பதான் ரொம்ப வேதனைப்படுறேன். இல்ல சரியாகுமா? எல்லாமே நாட்கள்ல சரியாகும். மணி பிடிக்குமா இல்ல தம்பி பிடிக்குமா? யார், அண்ணனா தம்பியா, யாரை பிடிக்கும்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தர் தான் சொல்லணும். பெத்தா 3 பிள்ளைகளும் பெத்தப்ப நம்ம ஒரு பிள்ளைன்னு எப்படி சொல்லணும்? சரி, இவர்கிட்ட என்ன விஷயங்களா பிடிக்கும்? எல்லா விஷயமும் இவன்ட்டையும் பிடிக்கும். அவங்ககிட்ட ஒரே ஒரு பழக்கம் என்ன, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதுதான் ஒன்று. இவன் சொன்னா கேட்டுப்பான், அப்புறம் நான் சொல்றதான் செய்யணுமாம்பா. சரிப்பா அப்படின்ட்டுருவேன். ஓகே, ஏன்னா நாங்கள் மணி ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் தான் முதல் முறையாக அவரை இன்டர்வியூ பண்ணதே நாங்கள் தான். அப்படின்றப்போ அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கு. ஸோ ரொம்ப அன்பா பேசுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல கூட கோவம் இல்லை, நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னதில்ல, எதுவுமே ஏமாத்துனதில்லை, பொய் சொன்னதில்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அவன் நம்ம போன் போட்டா கூட கொஞ்சம் பொறுமா நான் வேலையா இருக்கேன் பிறகு பேசுறேன்னு டக்குன்னு சொல்லிடுவான். யாரு மணிக்கு எனக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ அந்த அளவுக்கு மணியை ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ரிக்டா வளர்த்தீங்களா இல்ல பாசம் அதிகமா கொடுத்தது? யாருக்கு பாசம் அதிகம்? மணிக்கு தானா? 2 பேர்த்தையும் பாசம் தான். ஆனா இவன் ரொம்ப பாசமா இருப்பான் என் மேல. சின்னதுலயே என் கூட இருந்ததுனால அவன் காட்டிக்க மாட்டான். ராஜேஷ்ட அவன்கிட்ட இருக்கும் நிறைய, ஆனா அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். காட்டினா என்னைக்காவது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் காட்டி கொஞ்சம் தைரியமாவும் ரொம்ப ரஃப்பாவும் இருப்பான். கண்டுக்காம இருக்கட்டும் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லியே அப்படி பண்ணுவான். இவன் என் கூட ரொம்ப இறக்க போனோம். லேசிலன்னா என்ன மாதிரி இவனும் அழுதுருவான். அப்படியா? அவன் லேசில் அழமாட்டான். அந்த பிள்ளைய வச்சுதான் அப்பவே இருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான். இவ்வளவு வருஷங்களா நீங்க சமைக்கிறீங்களே, என்ன சாப்பாடு இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க? எல்லாம் நல்லா சாப்பிடுவான். ஏதாவது ஒரு ஃபுட்டு அடிக்கடி வந்தா இதை செய்யுங்க நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது? அது சாப்பாடு கூட கொஞ்சம் வைக்கட்டானாலே போமா ஒரு திருப்பி சொல்றா கேட்க மாட்டியா, ஓயா தின்னுறேன்னு தின்னு சொல்றேன்னு சண்டை போடுவான். ஆமா, சாப்பிடுறதே இல்லை 2 பேரும். நல்லா செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரசம் கட்டி பருப்பு. ரசம் கட்டி பருப்பு அது நல்லா செய்வாங்க. அப்புறம் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு. அது அது எங்க அந்த சட்டி எங்க? சட்டி இல்ல, சட்டி இந்த கிட்டத்தட்ட 6 நாள் இருக்குமாமா. 4 நாளா சுண்ட வச்சுட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும். சுண்ட குழம்புன்னு சொல்லுவோம். அதாவது உருளைக்கிழங்கு, சாம்பார், அப்புறம் வேற என்ன, தக்காளி தொக்கு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை விடுங்க. எங்க எல்லார் வீட்டுக்குமே வீடை பழசா காட்டி தான் பார்த்துருப்பீங்க. ஃபுட்டை பழசா காட்டுறது நாங்களா தான் இருக்கணும். எங்க அத்தை வந்தாங்க எப்போ, சரிங்க கல்யாணிக்கு வா, உள்ளவா தப்பு இல்ல. இது யார் எப்போ பண்ண சப்பாத்தி சொல்லு? இவங்க மாமியார் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க புடிச்சு பாருங்களேன். நீங்க புடிச்சு பாருங்க, நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க அப்பெல்லாம் நம்பிட கூடாது. சப்பாத்தி
வெறும் சட்டியில என்ன பண்ணுவேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். டிப்ஸ் மாதிரி. இப்பீங்களா அம்மா எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க சமைக்கிறது பக்கத்து தெரு வரைக்கும் வாசம் வந்துச்சு. இப்பதான் நான் அவர் இப்பதான் சொன்னாரு, வா சமையல் நல்ல மனமா இருக்கு, முடிச்சிட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டு போலான்னு. சாப்பிடலாமா? காபிக்கு தான் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு. காபிக்கு ஸ்நாக்ஸா? அதுக்கு முன்னாடி உள்ள சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வாக்கிங் கெஸ்டா பேசுறோம். வாக்கிங் கெஸ்டா சீஃப் கெஸ்டா? இவன் தான் வந்து தாழ்பால் கல்யாணி. ஓகே, நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, பேனா கல்யாணி அப்படின்னா இவர்தான், தாழ்பால் கல்யாணினாலும் இவர்தான், பாத்ரூம் கல்யாணினாலும் இவர்தான்ற மாதிரி என்ன பட்ட வேணா போட்டு ஃபில் பண்ணீங்க. பிரதர் வணக்கம். நிறைய நண்பர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல டக்குன்னு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. நான் வந்ததுமே அவர்கிட்ட அதான் கேட்டேன், ஏன்ப்பா அந்த தாழ்பால் எல்லாம் போட்டல கீழே அவ்வளவு பேர் கேட்க. அதாவது போன இன்டர்வியூல நான் அப்படி சொன்னேன்ல, இந்த மாதிரி போட்டு விட்டுறாதீங்க. வீட்டுக்காரங்க அம்மாவுக்கு போன திருப்ப இன்டர்வியூக்கு வந்திருக்கேல, மணி விட்டு பாத்ரூம் அவளே நிலைன்னு போட்டாங்க. வீட்டுக்கார அம்மா பார்த்துட்டு கேக்குறாங்க என்கிட்ட. அப்படியா? அப்ப நான் சொன்னேன், அம்மா இது தமாசுக்கு பேசுனது அப்படின்னு. அது மாதிரிலாம் பண்ணிடாது விஜயா. இவருதான் காரணம். இவருதான் எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு 20 ரூபா தாழ்பாலுக்கு ஆக போதா, அதை ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்கறாங்களாம். இதுக்கு நீ தான் பதில் சொல்லு. மணி சொல்றாரு 20 மட்டும் இல்ல 20,000 கொடுக்க கூட நாங்க ரெடியா இருக்கோம். இவர் வேலை எல்லா பிளம்பிங் வேலையும் பார்த்தது இவன் தான். எல்லாமே பண்ணுவான். இவன் அவரோட யுக்தியை பயன்படுத்தி ஒரு பேனாவும் கயிறும் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த கயிறை கட்டிட்டு பேனாவை சொருவுனா தாழ்பால் கம்ப்ளீட். அதாவது இவனை பண்ணிப்பான். வர்றது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த டைம்ல வா வீடியோ பண்ணணும் கூப்பிட்டு போயிடறான். சரி, அப்புறம் அவனுக்கு என்ன நேரம் இருக்கும்? அதுக்குன்னு இத்தனை நாளா தாழ்பால் போடாம வச்சிருக்கா. நீ சொல்லு. நீ சும்மா மாட்டின மறுபடியும் உடச்சு உடச்சு போட்டான். திரும்பி நானும் வெறி ஆயிட்டுன்னு கையில வச்சு கட்டி வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, இதுக்கு மேல இருந்துச்சு. பாத்ரூம் ஓகே. இதுல என்ன ரீசன் எடுக்குன்னு எனக்கு தெரியல. டைம் பத்தலன்னு ஒருத்தர், போட உடச்சிடாங்க ஒருத்தர், போட உடச்சிடாங்க மெயின். அப்படியா? அது எல்லாம் வந்து கடந்தானுங்கல்ல அவங்க மக்களும். ஏன்னா பொண்ணுங்க குளிக்கும் போது யாருமே இந்த ஏரியாக்குள்ளே வர முடியாது. அம்மா இங்க நின்னுக்குவாங்க. பசங்க குளிக்கும் போது அம்மா இங்க நிக்க முடியாதுல்ல. 4 பேர் குளிப்பாங்க சுத்தி நின்று. சரி சரி. ஒருத்தன் இங்க இருந்து தண்ணி எடுத்து மேல ஊத்துவான், ஒருத்தன் பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை பிடிச்சிட்டு இவன் குளிச்சிட்டு இருப்பான். ஒருத்தன் உள்ள குளிச்சிட்டு ஒரு சோப்பு தான் இருக்கும். எல்லாரும் குளிச்சிட்டு வெளியே சோப்பு சொல்லி இந்த கதவை தட்ட வேண்டியது டம் டம்னு. அதுல உடஞ்சிடலாம். வாய்ஸ்னாலதான் பாவங்க கல்யாணிய போய் சந்தேகப்படுனேன். கல்யாணி ப்ரோ நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனா ஹவுஸ் ஓனர் வரைக்கும் மனு போய் தான் அந்த கதவை மாத்தணும் அப்படின்ட்டு இருக்கு. கல்யாணி ப்ரோ சீக்கிரம் மாத்திடுவாரு. நன்றி ப்ரோ, நன்றி. நீங்களும் வெயிட் பண்ணுங்க, சப்பாத்தி ரெடியா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான், இது மாதிரி தான் கலகலன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நான் என்னை மறந்துருக்குமா, நீங்க தான் இப்போ வந்து ஆங்கர். அதாவது நீங்க மணியை கேள்வி கேட்கணும்னா என்னென்னலாம் கேட்பீங்க? ஒரு 5 கேள்வி எதுனாலும் நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் கேட்காம இருந்த கேள்வி 5 கூட நான் 2 கேள்வி கேள்வி. கெட்ட வார்த்தை பேசலாமான்னு கேட்பாங்க. நோ மம்மி நோ ஃபேமிலி ஷோ. அப்பெல்லாம் நான் பேச மாட்டேன். 2 கேள்வி மணியை நீங்க கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்கறது? அவனை கேள்வி கேட்கற அளவுக்கு நடந்து மாட்டான். அது கண்டிப்பா அது தெரியும். ஏன்னா மூத்த பையன் அப்படின்றப்போ அவர் அப்படிதான் எந்த பேர் இருந்தாலும் உங்ககிட்ட பர்சனலா கேட்கணும். அதுக்கு இதுக்கு முன்னாடியாவது கேள்வி கேட்கற மாதிரி இருந்தா இப்போ வந்து இப்போ ரொம்ப பொறுப்பா அவன் தான் எல்லாமே. வீட்டு பொறுப்பு, வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, வீட்டுக்கு எல்லா தேவையான பொருளும் வாங்கி போடுறது எல்லாமே இப்ப அவன் தான். அப்படியா? ஆமா, அந்த பொறுப்பு நான் அவ்வளவு நாள் இருந்தேன், இப்ப அவன்கிட்ட ஒப்படைச்சேன். ஏதாவது 2 கேள்வி இது வரைக்கும் கேட்கணும்னு இருப்பீங்களே, அதெல்லாம் அவன்கிட்ட என்ன கேட்கறது? எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியா ஆகணும். கல்யாணம் பண்ணியா? ஆமா, இதெல்லாம் இனிமேல் லைஃப் டேர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நேரம் நாங்க பேசுறதுலயே வந்து எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான பாயிண்ட் தான். கரெக்டா ஒரு வாசகம் பேசினாலும் திருவாசகமா முடிச்சு விட்டீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? பண்ணணும், கண்டிப்பா பண்ணணுமா? அடுத்த முறை வரும் பொழுது பண்ணலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நீங்க வேற அமைதியா இருங்க. ஒன்னு சொல்றீங்க, இதே பிளாக்மெயில தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. நான் இன்னைக்கு இப்படி நிக்கிறேன். நான் நல்லதா இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஆமா. ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். உங்களையே 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன பண்ண? வாயை மூடிட்டு இருங்க. ஐயோ நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க அந்த பெண் பார்க்கும் படலத்துல சுத்திட்டு இருக்காங்க சொந்த பந்தத்துக்குள்ள. அதனால அந்த டாபிக்கே வேணாம்.
ஆமா வேற ஏதாவது கேள்வி? ஜாலியா சாப்பிட மாட்டாரு, வீடியோ பண்ண மாட்டாரு, வீடியோ போயிடுறாரு, அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது கேள்வி? வீடியோலாம் அவன் பண்ணிடுவான் எதுனா கரெக்ட். ஃபேனா நீங்க? உங்களுக்கு பிடிக்குமா வீடியோலாம்? அதெல்லாம் இப்போ அவன் ரொம்ப இதானோடனே எனக்கும் ஒரு சந்தோஷம். இப்போ அவன் கொடுத்துருக்க சந்தோஷமே. இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கொஞ்ச நேரம் வந்த 3 மணிக்கா போய் பாருங்க, அந்த வாசல்ல போய் உட்காந்துக்குவாங்க. வேன், ஸ்கூல் வேன்லாம் எல்லாருக்கும் டாட்டா காட்டுறது. அப்படியா? எல்லாருக்கும் ஒரு ஃபேன்ஸ் அவங்க எல்லாருக்கும் தெரியுது மணி என்ன இங்க இருந்து பதில் சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் இப்போ உங்களை கூப்பிட்டு அங்கீகரித்து அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? நிறைய சந்தோஷமா தான் இருக்கு. கஷ்டம் தான் எனக்கு ரொம்ப. சரிம்மா. இன்னொரு விஷயமும் கேட்கணும். இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாரு அப்படின்ற விஷயம் ஊர்ல எல்லாருமே பார்த்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்ஸ் அவங்க அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பல நெகட்டிவ்ஸ்னு ஒண்ணு வரும்ல, மணியை பத்தி குறைகளும் சொல்லுவாங்கல்ல. குறை யாரும் சொல்லுவாங்க. ஓகே. இல்ல இங்க கேட்கல, ஊர்ல கேட்கல, மீடியாக்கள்ல, போன்ல, டிவில எல்லாம் சில சமயத்துல சில விஷயங்கள்ல வந்து மணியை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறீங்களா? அது பார்க்கும் பொழுது நான் நம்ப மாட்டேன். நான் பெத்த பிள்ளை என்ன தெரியாதா என் பிள்ளைய பத்தி? அப்படியா? யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்த விஷயமே நியூஸில் இந்த மாதிரி ரூமர்ஸ் நியூஸில் போட்ட உடனே நான் பயந்த விஷயமே, ஊருக்குள்ளே எல்லாரும் நியூஸில் என்ன போடுறாங்களோ அதான் உண்மைன்னு நம்பக்கூடியவங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க அவங்க போய் அம்மா கிட்ட பேசுவாங்களே, அம்மா வந்து என்னன்னே தெரியாமல், ஐயோ நம்ம பிள்ளைய பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுமே அப்படின்னு தான் நினச்சிட்டு ரொம்ப பயந்தேன். அதான் இவங்க எனக்கு கால் பண்ணி, ஐயா இப்படிலாம் சொல்கிறாங்களாம்மா, நீ எதுவும் பண்ணிக்கிடாத அம்மா, ஏன்னா 4 பேர் சொல்றாங்கன்னு சொல்லி இவன் மனசு உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்துருன்ட்டாங்க. எனக்கு இவங்களுக்கு ஏதாவது இதாயிருமோன்னு பயந்துட்டே நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு ஊரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஊரில் இருக்கவங்களாம் என்னென்ன நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா ஊரில் இருக்கவங்க இல்லை, நான் அதான் வளர்ந்தது எல்லாமே இங்கே தானே, அதனால் ஊரில் இருக்கவங்கலாம் நமக்கு நிறைய சப்போர்ட். நீங்கள் ஏதாவது அம்மாட்ட 2 கேள்வி இல்லை 1 கேள்வி ஏதாவது அம்மாட்ட வைக்கணும்னு ஆசையாக இருக்கா? இதை கேட்கணுன்னு இருக்கா? எனக்கு அம்மா கிட்ட ஒரே ஒரு மைனஸ் தான். என்ன? எப்பமா இந்த வாயை குறைப்பீங்க, அது மட்டும் தான். இந்த புரணி பேசுறது கூடவே பிறந்தது எப்படி குறைக்க முடியும்? வாயை குறைக்கணும்னு நீ நடந்துக்கோ, நான் சொன்னபடி. ஆல்மோஸ்ட் பேசவே விடாம தான் வச்சுட்டு இருக்கிறோம். சொல்லப்போனா அம்மா மனசு திறந்தாங்கன்னா அவ்வளவுதான். இல்லை எனக்கு என்னன்னா அவங்க அதை குறையா சொல்றாங்க. லைக் 2 பசங்களோட லைஃபும் அப்படின்றது அவங்க வருத்தம் தினம் அது அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கா? அவங்ககிட்ட சொல்றாங்களா, ஷேர் பண்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள நிறைய உண்டு. சொன்னோம்னா நாங்கள் கேட்குற பக்கத்தில் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன பையன்னா எங்கள்கிட்ட குட்டுற மாதிரியே ரோட்டில் யார் போய் நீங்கள் அதான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்கள்கிட்டையும் எல்லாமே வெளில நீங்க அதான் அது வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்காது. இல்லைன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் மாதிரி நிறைய வேறு எந்த சேனல் வேணாலும் இன்டர்வியூ எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு மனசில் எதுவுமே இது சேனல் இதில் 4-10 நாளைக்கு இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அத்தனை பேர் பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது மைண்டில். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவங்க மனசுக்குள்ள. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை என்னதான் இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ரொம்ப இது பண்ணி பேசும்போது எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் நான் நிறைய விஷயங்களை அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு. அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்கேயாவது போட்டு உடைச்சாங்கன்னா மொத்த குடும்பமும் கொஸ்டின் மார்க் கூட நிற்க வேண்டியது. அதனால சில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் அவங்கள வாயை திறக்க விடாம பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா கவலையே படாதீங்க, நல்ல விஷயம் சீக்கிரமாக வரும். சரிங்களா? அவ்வளோதான் நீங்கள் ஸ்வீட்டாக முடிச்சுப்போம். இப்போ கூட நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். பெரிய பெரிய ஆட்கள் கூட உங்களை விமர்சனம் பண்ணி ஏன் அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காது. என்னடா அதானே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இது வந்து நம்மளை யாரோ பிடிக்காதவங்க பண்ணுறாங்க இந்த மைண்ட் செட்டில் மட்டும் தான் இருந்தேன். இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ இப்போ நேற்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் மைண்ட் ஃப்ரேமில் இருந்தேன். அதுக்கப்புறமா உள்ள நோண்ட தான் பெரிய பெரிய ஆளுங்களாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நான் அவ்வளோலாம் ஒத்தே இல்லையடா, என்னையும் அடிக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய டீமு அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதான் எனக்கு அதுக்கப்புறம் தான் பயமும் அதிகமாச்சு. ஆமாம், அந்தளவுக்கு அவங்க வந்து அதான் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க இனி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. என் ஊருக்குள்ளேயே நான் வந்து ஜாதின்ற வட்டத்துக்குள்ளே அடைய மாட்டேன். எல்லா பசங்களோடையும் பழகுவேன், எல்லாரோடையும் சுற்றுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். அதாவது என் குடும்பம் மீன்ஸ் நான் எங்கள் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி சொல்கிறேன், நாங்கள் அந்த மாதிரி தான் வளர்ந்தவங்க.
அப்படி இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியாவும் எனக்கு இந்த ஜாதின்ற ஒரு இதுக்குள்ளே நம்மளை அடக்க பார்க்குதேன்றது ரொம்ப வருத்தம். ஜாதி அப்புறம் ஒரு கட்சி சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் நான் அந்த கட்சி சார்ந்தவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னொன்று இப்போ நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், சத்தியமாக நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. தயவு செஞ்சு நீங்களாக வந்து இப்போ நீங்கள் அந்த ஆடியோவில் கூட கேட்டிருப்பீங்க, அவன் வந்து சில்லற பையங்க, அவன் ஒர்த்தே இல்லைங்க அந்த விஷயத்துக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுதான் உண்மை, நான் ஒர்த்தே இல்லை. ஆனால் இவங்க என்னமோ பெரிய மேலேருந்து பார்த்துட்டு இவன் என்னமோ பெருசாக புரட்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. கருமம் எனக்கெல்லாம் இவ்வளோ மெனக்கிடுறாங்கன்றப்போ அது வருத்தமாக தான் இருக்குது. நான் இன்னும் வளரவே இல்லை. வளர்ந்ததுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, நானும் வளரவே இல்லை. ஒரு குப்பை பிடிக்கிறதுக்குள்ளே மேலேருந்து வெட்டி விடுறீங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபாலோவர்ஸ் தான். அவங்க எப்பவுமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே மணி வந்து உள்ளே வச்சுக்கிறதே இல்லை. யார் மற்றவங்கள மாதிரி அமைதியாக போனாங்கன்னா அது நடந்திருக்குன்னு அர்த்தம். எல்லாமே அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன். அது பெரிய தப்பு. நான் என் கண் கூட பார்த்துருக்குறேன். நிறைய நான் வந்து மீடியாவில் இருந்தவன்ற முறையில் சொல்கிறேன், நிறைய மீடியாவில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன்ஸ்னால அவங்க இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. நான் எக்ஸாம்பிள் பண்ணி கூட சொல்ல முடியும், ஆனால் அதை நான் ஆஃப் கேமராவில் சொல்கிறேன். அது மாதிரி சில பர்சன்ஸ்லாம் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க இருக்காங்க. அவங்க இருந்து சில சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க முகத்தை கூட எனக்கு வெளியில் காட்ட முடியல. அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது ஃபேக் அலிகேஷனால அவங்க லைஃபே முடிஞ்சிருக்குது. நம்ம மாதிரி உங்களையும் முடிக்கணும், அது மீன்ஸ் அதில் முடக்கணும், இனிமேட்டு வந்துடக்கூடாது அப்படின்றது அவங்களோட டார்கெட். கண்டிப்பாக அவங்க ஒரு மீம் பேஜ்லேருந்து என்கிட்ட சண்டை போடும்போது அவன் ஓப்பனாக சொல்கிறான், நீ முடிஞ்ச உனக்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்று நீ ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணி சாகணும், இல்லைன்னா சோஷியல் மீடியா விட்டு போகணும். இந்த 3 ஆப்ஷன் தான் உனக்கு. உன்னை முடிக்க சொல்லிட்டாங்க, எல்லா மீம் பேஜுக்கும் காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 67 மீம் பேஜுக்கு காசு போயிருக்குதான். என்னடாம சொல்கிறேன், நான் வந்து என் கூட சண்டை போடுறதுக்காக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அவன் பேச்சு பெருசாக எடுத்துக்காம நானும் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவனும் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை நிறைய நோண்ட சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண அங்கே எங்கன்னு சுத்த தான் அவன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரியுது. அப்போ நான் டோட்டலாக பிளாங்க். உண்மையாவா? நான் ஜெயிலுக்கு போகிறது எல்லாருக்கும் அவ்வளோ என்ன சந்தோஷம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால் இஷ்யூங்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. போன வருஷம் நவம்பரில் நடந்தது. அந்த வீடியோ கால்லேயே டேட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போய் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இவனுங்கெல்லாம் திட்டுறானுங்கன்ற ஒரே காரணத்துக்காக காலேஜ் ஃபங்க்ஷன் போகாமல் இருந்தேன். வேறு எந்த ரீசனுமே இல்லை. யார் கூப்பிட்டாலும் நான் ஏதாவது படத்தில் நடிச்சுட்டு வரேங்க, இந்த மாதிரி நீ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி அதனால் உங்கள் காலேஜுக்கு பேட் நேம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ காலேஜ் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். வேணான்னு சொல்லிட்டு. அதுவும் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவங்கள போய் சந்திச்சேன்னு சொன்னதுமே 1.5 மாதம் ஆச்சு. அது முடிஞ்சு இப்போ எதுக்கு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க? அப்புறம் இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த இஷ்யூவில் எதுக்கு அவரோட ஃபோட்டோவை சேர்த்து போடுறாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது தான் புரியுது இது வந்து மேலேருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இதை வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே போதும். எதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து இப்போ இது பண்ணுறாங்க, 3 மாதம் ஆச்சு இவன் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போய் எதுக்கு அதை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சாலே. இப்போ எல்லாருமே ஆமாம் நான் அப்படி தான் போவேன், அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறவங்களாம் விட்டுறாங்க. சாமி தெரியாமல் போயிட்டேன் சாமி, நான் ஒன்றுமே பண்ணல சாமி, இப்படி எனக்கு அங்கே 4 பேரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நம்மளை தான் ஏறி விட்டுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வீரன் அடிச்சிங்கன்னா நானே தலைமை தாங்கி கோப்பை கொண்டு வாங்கி கொடுப்போம். நீங்கள் அடிக்கிறது ஒரு பிள்ளை பூச்சிடான்ற மாதிரி தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கடைசியாக கேட்கணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மிரட்டல்கள் வந்துச்சு, எழுதுவாங்க, கால்ஸில் வரும், வாய்ஸ் நோட்டாக வரும், இன்னும் வருதா? ஆமாண்ணா, இல்லை மிரட்டல்கள்லாம் வரல. நான் இப்போ ஏதாவது அதாவது எனக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா டைரெக்டாக இதாக இருக்காது, வேறு மாதிரி இருக்காது. தம்பி இந்த மாதிரி உன்னை வந்து இப்படி பேசிக்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து இப்படி பேசிக்கிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. அவங்க என்கிட்ட டேரெக்டாக கூப்பிட்டு பேசினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருந்துக்காது. டேய் நீ இந்த கட்சிக்காரனா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சத்தியமாக இல்லைங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவேன். நீ அந்த ஜாதியா? இல்லைங்க நான் அந்த ஜாதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பேன். ஆனால் அவங்க டேரெக்டாக கேட்கல, அவங்களா ஒரு அசம்ஷன் வச்சுட்டு அதான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான், எப்போ நாங்கள் கப்புலாக இருக்கும்போது ரெயின்போ ஷால்னு சொல்லிட்டு ரெயின்போ கலர்ல ஷால் வாங்கி போட்டோம். சரி, அதை மடிச்சு போடும்போது அது ஒரு 3 கலர் ஆயிடுச்சு, அது ஒரு கட்சி கொடி ஆயிடுச்சு. அது சத்தியமா நாங்களே இமேஜின் பண்ணல. அதை வச்சுட்டு வீடியோ போட்டதுக்கு இந்த போட்டிருக்கான் பாரு, அப்பவே அவன் வந்து ஜாதிய சிம்பிள். அதுக்கு ஒரு ஜாதி, நீ இந்த ஜாதி தானா ப்ரோ, நம்ம ஜாதி தானா ப்ரோன்னு. இல்லை ப்ரோ அந்த கம்யூனிட்டி இல்லை ப்ரோன்னு நான் போட்டதுக்கு அப்போ என்ன உங்களுக்கு என் கம்யூனிட்டி பார்த்தா இலக்காரமா இருக்கான்னு சண்டைக்கு வரானுங்க. ஓகே என்னடா அப்படி பண்ணாலும் பண்றீங்க அப்படி பண்ணாலும் பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த இஷ்யூ. அதை இப்போ எடுத்துட்டு வரானுங்க, அதுக்கு சான்று இருக்கு, இவங்க இந்த வருஷத்துலயே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படி. சரி ஓகே, இந்த மாதிரி பேசினாலும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காம அழகான இன்டர்வியூ இது அமைஞ்சது.